இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஒரு நாளை கூட தேவன் நம்ம கூட்டி கொடுத்ததுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே தேவன் நம்மை ஆசீர்வதித்தபடினாலே நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துவோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளையிலே தேவனுடைய கனப்படுத்த நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனத்தின் முதல் பகுதியிலே, அப்பொழுது அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். தேவனுடைய ஆலயத்துக்கு வெளியில் இருப்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருப்பவன் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன். தேவனை விட்டு வெளியே இருப்பவன் யார் என்றால் துன்மார்க்கன். ஆனால் ஆலயத்துக்குள்ளே தேவ சமூகத்தில் இருக்கிறவன் கிறிஸ்தவன். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50-51 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய சீஷர்களை ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளையே, சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11-12 இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த காலை வேளையிலே சொல்லுவோம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் நாங்கள் இருக்க நாங்களும் ஆலயத்திலே தங்கியிருக்க வேண்டும் ஆண்டவரே. தேவனை ஆராதிக்கிற விதத்திலே நாம் தேவனை கனப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே ஏன் நிற்கிறாய், உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, நம்முடைய எல்லா தொழில், நம்முடைய வீடுகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய குடும்பத்தின் சகலவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அவர் மாத்திரமே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நாம் வீட்டுக்கு வெளியே இருந்தால் நாம் சத்துருவால் தொடப்பட்டு நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் தேவனை அறிந்து நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது நீ ஆசீர்வாதத்தை காண்கிறாய். ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை, இந்த காலவேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்தை தேடி வருகிறோமா? அதில் உள்ளே வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி உன்னை எது தடை செய்கிறது? சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை துதிக்க முடியாதபடி, தொழுது கொள்ள முடியாதபடி, தேவ சத்தியத்தை கேட்க முடியாதபடி உலகமோ உலகத்தின் காரியமோ இருக்குமானால் இந்த காலை வேளையை அவளை அறிக்கை செய்து, கர்த்தாவே நாங்கள் உம்முடைய ஆலயத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு வருவாயானால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே தேவனுடைய உடன்படிக்கை பெற்று இருந்தபடினாலே, அங்கே தேவ சமூகம் இருந்ததினாலே கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அவன் வீட்டிலே சகல செல்வம் செழிப்பும் இருந்தது. அருமையான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்குள் வரும் பொழுது, தேவனுடைய சமூகத்தை தேடும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு நாளும் குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், உள்ளே வாரும், நீர் உள்ளே வாரும். ஒரு இன்விடேஷன் உனக்கு உண்டு, நீ உள்ளே வா, உனக்கு சகல நன்மையும் இருக்கும். அங்கேதான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு வீடும் ஒட்டங்களுக்கு கூடாரமும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆலயத்துக்கு வா, அப்பொழுது தேவனுடைய சகலத்தையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறவர். சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் உள்ளே வர எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நீ இருப்பாயனால் உன்னை கனப்படுத்துவார். என கண்பான தேவப்பிள்ளை, இந்த கால வேளையில தேவனை அறிந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய விதத்தில் தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். பயப்படாதே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள் வருவார்கள். தேவன் அவர்களை கனப்படுத்துவார். தேவனுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் குறையில் நிறைவாக்குவார். அவர் கண்ணீரை துடைத்து வெற்றியுள்ள வாழ்க்கையை தந்து அவரை மகிமைப்படுத்துவார். ஏனென்றால் உள்ளே இருப்பவர் கர்த்தர். நமக்குள்ளே இருக்கிற தேவன் நம்மை கைவிடாமல் நடத்துவார். ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான நாளிலே உண்மை நாங்கள் ஆராதிக்க செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நீர் ஆசீர்வதித்து உள்ளே வா என்று அழைத்து எங்களை சகலவித நன்மையினாலும் நிறைப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக மகிமைப்படுத்துங்க. பாதுகாத்தலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.